ஹாய் காய்ஸ், பார்ட் 1ல நம்ம பல்லு ஃப்ளீட் எப்படி எடுக்கிறது, பார்ட் 2ல வந்து எப்படி ஃப்ளீட் எடுக்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சாரீ ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எப்போவுமே ஃப்ளீட் எடுத்த சைடு இருந்து ஆப்போசிட்டாக நம்ம திருப்பி போட்டுக்கணும். அது போட்டு ஃபுல்லாக நம்ம ஒரு சைடு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம கீழே இருக்கிற அந்த இப்பில் சொருக்கிற அந்த ஃப்ளீட் எடுத்து மேலே வச்சு அயன் பண்ணிவிட்டு அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். அந்த சைஸ் வச்சு நம்ம ஷோல்டர் ஃப்ளீட்டை நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சைஸ்க்கு சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ மடிக்க போகிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அதை கை வச்சு அளவு எடுத்து அதை அந்த பக்கமாக போட்டுடணும். அதுக்கப்புறம் அதை நல்லா அரேஞ்ச் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளீட்டெல்லாம் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டபுளாகவும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சைஸ் ஃபோல்ட் பண்ணுறத பொறுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணிப்போம். இப்படி பண்ணுறப்போ ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃப்ளீட்டை மடிச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிறதையும் மடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம மடிக்கிறப்போ அழகாக க்யூட்டாக சின்னதாக வரும் சாரீ ஃபோல்டிங். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஷோல்டர் ஃப்ளீட்டை நல்லா இன்னொரு வாட்டி சுற்றி விடலாம். அப்படி இல்லைனா அதை 2 ஃபோல்டிங்காக பண்ணி உள்ளேயும் செக்யூர் பண்ணலாம். நான் மோஸ்ட்டாக வந்து பல்லு ஃப்ளீட்டை வந்து நான் ஃபுல்லாக வந்து சாரீ ரொட்டேட் பண்ணி தான் ஃபோல்ட் பண்ணுவேன். அப்படி பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் பர்ஃபெக்டாக சாரீ ப்ரீப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் சாரீ ஃபோல்டிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.